தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்மளுடைய இண்டிகேட்டரு MST iCore 2.0ங்கிற அட்வான்ஸ்டு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு இண்டிகேட்டரு ஒரே ஒரு இண்டிகேட்டர் எல்லா மார்க்கெட்லேயும் பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்கலாம், மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் நம்ம அதிகமான வீடியோ போடல, என்னாச்சு சார், உங்கள் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலையான்னு சொல்லி கூட சில பேர் கிண்டல் பண்ணலாம். அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே பதில் என்ன அப்படின்னா, எங்களுக்கும் சில வேலைகள் இருக்குது. டெய்லி ஒரே வீடியோவை ஒரே மாதிரியே எல்லா நேரத்துலையும் போட்டுருக்கிறதுனாலையும் எங்களுடைய பர்சனல் வேலையினாலையும் நம்மளால் போட முடியல. அதுக்குன்னு பார்த்தோம்னா நீங்கள் மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய இண்டிகேட்டர் வந்து ரீபெயிண்டிங் இண்டிகேட்டர் கிடையாது. ஒன்ஸு பையோ செல்லோ ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா அது எத்தனை வருஷம் கழித்தாலும் அந்த லைன்ஸ் வந்து மாறாது. இப்போ பாருங்கள், நேத்தியோட மார்க்கெட் உங்களுக்கு காட்டுறேன். நேற்று என்னாச்சு, அதாவது ஏப்ரல் 30 மார்க்கெட் என்னாச்சுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தான் இங்கிலீஷில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், கூடவே அப்படியே தமிழ்லேயும் உங்களுக்கு காட்டுறேன். இது இங்கே இருக்குது. இப்போ மார்க்கெட்டு ரன் ஆக போகுது, ஓப்பன் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் ஆன உடனே நமக்கு என்ன ஆகும்னா, மார்க்கெட்டு ஒன்று பை ஆக்டிவேட் ஆகும், இல்லாட்டி செல் ஆக்டிவேட் ஆகும். மார்க்கெட் ஒன்று கீழேருந்து மேலே போகும், இல்லை மேலேருந்து கீழே வரும். ரெண்டு தான் நடக்கும். இப்போ என்ன இருக்குது, மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி கீழேருந்து மேலே போயிருக்கு, நம்மளுடைய செல் ஜோனை டச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் சூப்பராக கீழே விழுந்துட்டு நம்மளுடைய எம்ஜிஆர்லேருந்து திருப்பி ரிவர்ஸ் எடுத்து திருப்பியும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துட்ருக்கு. பாருங்கள், இந்த மிட் லைனுக்கு பேர் நம்ம எம்ஜிஆர் அப்படின்னு சொல்கிறோம். டாப்பில் இருக்கிற 2 லைன் வந்து சப்ளை ஜோன், பாட்டமில் இருக்கிற 2 ஜோன் வந்து டிமாண்டு ஜோன். அதாவது மார்க்கெட் நேராக இங்கே வரும்போது இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும், மார்க்கெட்டு கீழேருந்து மேலே போகும்போது அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வரும். நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, மார்க்கெட் கீழேருந்து மேலே போகும்போது ஃபஸ்ட்டு லைனில் உள்ள அந்த வேல்யூ 49,618 இருக்குது இல்லையா, அதுக்கு மேலே ஒரு 100 பாயிண்ட் வச்சு இந்த மணியில் நீங்கள் புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். அதேபோல் மார்க்கெட்டு கீழே இங்கே வரும்போது இந்த 49,245 கீழே 49,100 கால் ஆப்ஷனை பை பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்படிலாம் மார்க்கெட் பிஹேவ் ஆகிருக்குன்னு சொல்லி பாருங்கள். கரெக்டாக நமக்கு இங்கே டச் ஆகிட்டு அடுத்த நாள் பாருங்கள் இப்படி ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லி. அதாவது இன்றைக்கி மார்க்கெட்டு May 2 கரண்ட் மார்க்கெட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கும் ஜோன் ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்னும் செல்லுக்கிட்டையும் போகலை, பைக்கிட்டையும் வரலை. ஆனால் ஓப்பனிங் பாயிண்ட்டே பார்த்திங்கன்னா நேத்தியோட பை என்ட்ரியில் தான் இன்றைக்கி ஓப்பனிங்கே ஆகிருக்கு. நேத்தியோட பை என்ட்ரியில் தான் இன்றைக்கி ஓப்பனிங்கே ஆகிருக்கு. அப்போ ஓப்பனிங்லேருந்தே நமக்கு ஒரு லெவல் தெரிஞ்சு போச்சு எந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அப்போ அதையும் தாண்டி பிரேக் பண்ணி இங்கே வரும்போது தான் நம்ம பை எடுக்கணும், இங்கேருந்து இங்கே போகும்போது நம்ம செல் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதுனால, இல்லை இது மாதிரி ஹை வேல்யூடு ஸ்கிரிப்டில் அதிகமான ப்ரைஸ் உள்ள ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும், அதிகமாக மார்க்கெட்டில் விட்டுற முடியாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு 200 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வருது இதில் டைனி டார்கெட்டில். அப்போ அதனால் அதை குறைச்சிக்கிட்டு டைனி டு ஸ்டாப் டார்கெட் வைக்கிறோம். இப்போ செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பையை கேன்சல் பண்ணுங்கள், பையை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லை கேன்சல் பண்ணுங்கள். இப்போ செல்லு தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு, அதனால் என்ன பண்ணுறேன், செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணுறேன், கூடவே செகண்ட் பையை டார்கெட்டை எனேபிள் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா நான் உடனே ரிவர்ஸ் என்ட்ரி போகணும், அன்னைக்கான லாஸை நான் ரெக்கவர் பண்ணணும். மார்க்கெட்டில் ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான காரணமே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு நான் முடிவு பண்ணதுனால தான் நான் ஸ்டாப் லாஸை வைக்கிறேன். இல்லை மார்க்கெட் ரிவர்ஸே ஆகாது, அது அப்படியே திருப்பி மேலே வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா நான் ஏன் ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நேற்று என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். கரெக்டான முறையில் நமக்கு செல்லு ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, இந்த இடத்துல செல்லு தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 3 டார்கெட்டும் செல்லுன்னு கொடுத்துருச்சு. திருப்பியும் செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பியும் செல் ஆக்டிவேட் ஆச்சு, டார்கெட் கொடுத்துருக்கு. திருப்பியும் செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, டார்கெட் கொடுத்துருக்கு. 2 டார்கெட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஏதோ நியூஸ் பேஸில் ரிவர்ஸ் ஆகிருக்கு. நம்ம இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம், அதாவது ரிவைஸ்டு ஸ்டாப் லாஸு காஸ்ட்டு வச்சுருப்போம். அது ஹிட் ஆன உடனே
திருப்பி செகண்ட் பை ஆக்டிவேட் ஆச்சு. செகண்ட் பைலேயும் 3 டார்கெட் கொடுத்துருச்சு. 3 டார்கெட் கொடுத்த பிறகு உங்களுக்கு ஒரு பியரிஷ் R3C ஃபார்ம் ஆகிருக்கு. இது எல்லா டெக்னிக்குமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம். நம்ம சொல்லிக் கொடுக்குற டெக்னிக் பார்த்திங்கன்னா 2 டெக்னிக் தான். ஓகேங்களா? ஒன்று புல்லிஷ் R3C, இன்னொன்று பியரிஷ் R3C. நம்ம இண்டிகேட்டரில் மட்டும்தான் அது நல்லபடியாக ஒர்க் ஆகும். அப்போது இதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3ஆவது டார்கெட்டு பிளாக் லைன் கொடுத்துருக்கோம். என்ன அர்த்தம்னா இங்கே பிளாக் ஆகும். இந்த இடத்துல நம்ம R3C ஏதாவது ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா பயப்படாமல் இதை ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொன்னோம். அதே மாதிரியே பாருங்கள், அந்த இடத்துல சூப்பராக வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இண்டிகேட்டர் இப்போ 2 பிளான் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஒன்று வந்து ஆனுவல் பிளானு, வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் லைஃப் டைம் பிளானு. உங்களுக்கு 2ல் எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உடனே ரெயில் மணி போடாதீங்க. சின்ன லாட்டில் ட்ரேட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எக்ஸ்பர்ட் ஆகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமான லாட்டை போட்டு நல்லா சம்பாதிக்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.